ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் போடுற லாங் வீடியோஸ் எல்லாத்துக்கும் பெரிய சப்போர்ட் கொடுக்குறீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிஜமாவே எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் கொடுக்குது. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த டாபிக்ல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுகை. கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்லா விதத்துலயும் ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, நம்ம ரொம்ப கவலையா இருக்கும் போதும் சரி, அழுகன்றது கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. பட் நம்மளோட அழுக எந்த மாதிரி இடத்துல இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அழறோம் அப்படின்னா அழறது நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம நிறைய ஏதாவது ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நிறைய டிப்ரெஷன்ஸ் இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே அழாமலே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால அழறது நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த அழுகை எந்த மாதிரி இடத்துல இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்பவுமே நம்ம அடுத்தவங்க முன்னாடி அழறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க முன்னாடி நம்ம ரொம்ப வீக்கானவங்களா தான் தெரியும். அதனால யார் முன்னாடியும் முதல்ல அழவே அழாதீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் முன்னாடி எல்லா விஷயத்துக்கும் அழுவேன். எதுக்கு அழறலாம் இல்லை. ஆக்சுவலா என்ன பாக்குறவங்க எல்லாம் சொல்றது, இப்ப தேவி அப்படின்னா ஒரு அடையாளமே பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு எது சொன்னாலும் அழுதுரும் அப்படின்றது மட்டும்தான் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என்ன அப்படிதான் எல்லாருமே பார்ப்பாங்க ஒரு பீரியட் வரைக்கும். பட் இப்போலாம் அதை நினைக்கும் போது நிஜமாவே இதுக்கெல்லாம் நம்ம போய் அழுதுருக்குமா, இதுக்கெல்லாம் நம்ம இப்படி இருந்திருக்குமா அப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறேன். இப்ப நான் நினைக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாவே இருக்கு. இதுக்கெல்லாம் போய் நம்ம அழுவுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன விஷயத்துக்கு கூட அழுவேன். ரொம்ப சென்சிட்டிவா இருப்பேன். யாராவது ஏதாவது சொல்லிட்டாலோ இல்லை யாரையாவது விட்டு கிளம்பி வரோம் அப்படின்னாலோ, எங்க வீட்டுல இருந்து யாராவது இப்ப எங்க ஆயாலாம் ஊருக்கு போனாங்க அப்படின்னா ஒரு தடவை கூட அழாம அனுப்பவே மாட்டேன். ஒரு தடவையும் அழுவேன். அது தப்பான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் பாத்தீங்கன்னா நம்ம மத்தவங்க முன்னாடி யாராவது ஒருத்தங்க நம்மள ஏதாவது சின்னதா ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா கூட நம்ம அவங்க முன்னாடி உடஞ்சு அழும்போது அவங்க கண்ணுக்கு நம்ம ரொம்ப வீக்கானவங்களாதான் தெரியும். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம அழலாம், அது தப்பு கிடையாது. நம்ம தனியா கூட போய் அழுதுக்கலாமே தவிர மத்தவங்க முன்னாடி அழுது நம்ம ரொம்ப வீக்கானவங்க அப்படின்றத அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துடவே கூடாது. ஏன்னா நம்ம அழும்போது ஆக்சுவலா மோஸ்ட்லி இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அழறவங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு மாதிரி எதையுமே பெருசா தாங்க முடியாது. எல்லாருமே நிறைய அஃபெக்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பாத்தீங்கன்னா சீக்கிரமா யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே ஹர்ட் ஆயிடுவாங்க. உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு என்னவாயிடும் அப்படின்னா நம்மள ரொம்ப வீக்கா காமிக்கும். அதை தாண்டி நம்ம அழுதுட்டு ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் நம்ம அழாம ஒரு விஷயத்த அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லும்போது நம்ம என்ன விஷயம் சொல்றோம் அப்படின்றத அடுத்தவங்க ஒரு நிமிஷமாவது கவனிப்பாங்க. பட் நம்ம அழும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் நடக்குது அப்படின்னா மூணாவது ஒரு மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா கூட என்னன்னா, நீ அழாத, முதல்ல அழாம பேசு அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர நம்ம சைட்ல என்ன நியாயம் இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மள எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்றது மத்தவங்களுக்கு புரியாது. அவங்க சொல்றதெல்லாம் நீ எது பேசினாலும் முதல்ல அழாம பேசு அப்படின்றதுதான் எல்லாருமே சொல்ற விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அழும்போது நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம். நம்ம என்ன விஷயம் பேச வந்தோமோ அதை பாத்தீங்கன்னா நம்மளால பேசவே முடியாது. அதனால எந்த ஒரு இடத்துல 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் நடக்குது அப்படின்னாலும் உடனே அழுது உங்களோட எமோஷனலை அடுத்தவங்க முன்னாடி கண்டிப்பா காட்டாதீங்க. அது உங்களை ரொம்ப வீக்கா அடுத்தவங்க முன்னாடி காமிச்சிரும். எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா முதல்ல தைரியமா பேசி பழகுங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரெயிட்டா பேசி பழகுங்க. அப்போ நீங்க எந்த ஒரு விஷயத்துல ஆர்கியூ பண்ணும் போதும் உங்களோட கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அவங்களால ஆப்போசிட்ல நம்மள ஹர்ட் பண்ணவங்களால திரும்ப அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நமக்கு பக்கத்துல யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் அந்த பொண்ணு கரெக்டா தானே கேக்குது அப்படின்னு நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த இடத்துலயும் அடுத்தவங்க முன்னாடி மட்டும் அழுதுறாதீங்க. அது நம்மளோட வீக்னஸா கண்டிப்பா மாறிடும். அது நமக்கு ஒரு அடையாளமாவும் மாறிடும். அதே மாதிரி நம்ம அழறதுல எந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ணவே முடியாது. கண்டிப்பான விஷயம் இது. நான் உண்மையா சொல்லுவேன். நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். அது இப்பவா இருக்கலாம், இல்லைன்னா முன்னாடி நடந்த விஷயமா இருக்கலாம். அதை நினைச்சு நம்ம இன்னும் அழுதுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது மாறிடும். அப்படின்னா நமக்கு அதுக்காக எவ்வளவு வேணாலும் அழலாம். பட் அந்த விஷயம் திரும்ப மாறவே போறது கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம அழறது மூலயமா
நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மேபி கொஞ்ச நேரம் ரொம்ப ரிலீஃபாக ரிலாக்ஸாக வேணா இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதையே நினச்சி நீங்கள் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும்போது உங்களோட ஹெல்த்தாக இருக்கலாம், உங்களோட மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிடும். நீங்கள் என்ன ஆக ஆரம்பிச்சிருவீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த அழறதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி பிடிச்ச விஷயம் மாதிரி வந்து மாற ஆரம்பிச்சிடும். தனியாக இருக்கும்போதும் சரி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம லைஃப்ல நடக்காமலே இருந்திருக்கலாம்ல, ஏன் இது மாதிரி ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னு எப்பவோ நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இல்லாம நடந்துருச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம லைஃப்ல அதை மாத்த முடியாது. நம்ம கடந்து அடுத்த விஷயத்த நம்ம பார்த்துதான் ஆகணும். ஏன்னா நமக்காக ஒரு ஃபேமிலி இருக்கு, நம்மளை நம்பி நம்மளை பிடிச்சவங்க சில பேர் வந்து இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காகவாது நம்ம ஹாப்பியா வந்து வாழ கண்டிப்பா ஆரம்பிக்கதான் வந்து செய்யணும். இப்ப நம்ம அழுதுட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஹாப்பியா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க அழும்போது உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட பசங்களோ ஏதோ ஒரு விதத்துல சரி நம்ம அம்மா அப்படி அழறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால கண்டிப்பா அஃபெக்ட் வந்து ஆவாங்க. நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களால எந்த வேலையுமே பண்ண முடியாது. உங்களை சுத்தி வெறும் ஃபுல் நெகட்டிவ் வைப் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கண்டிப்பா இருக்காது. உங்களோட லைஃப்ல ஏதோ நடக்கவே கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, அதை வந்து இனிமே மாத்தவே வந்து முடியாது. அதை நீங்க அழுதுகிட்டு அதையே நினைச்சு 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 நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலீஃப் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கவே கொடுக்காது. அதே மாதிரி அழவே கூடாதா, எப்படி அழாமலே இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழலாம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்து அழுங்க, உங்களை வேண்டாம்லாம் நான் சொல்லலை. ஆனா அந்த அழுக ஒரு 5 நிமிஷத்துல முடியறதா இருக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் அந்த விஷயத்த பத்தி யோசிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியா இருந்தா மட்டும் நீங்க அந்த விஷயத்துக்காக அழுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, ரொம்ப கவலையா இருக்கா, தாராளமா நீங்க வந்து அழுங்க. ஆனா அந்த விஷயம் அந்த 5 நிமிஷம் அழுது முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்த மறந்துட்டு அடுத்த வேலைக்கு நீங்க போயிடணுமே தவிர அதையே நினைச்சு நினைச்சு அது ஒரு வேலையா வச்சுட்டு அது ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கும். அழறது நம்ம எதையாவது ஒரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறது நமக்கு அது ஒரு மாதிரி கொஞ்ச நாள் அது பழகிடும். ஓகே, இது நல்லா தானே இருக்குன்னு அதை நம்ம அதையே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் அது நமக்கு வந்து நல்ல விஷயம் வந்து கிடையாது. அதனால அழணும் அப்படின்னா கண்டிப்பா அழுது முடிச்சிருங்க. ஆனா ஒரு 5 நிமிஷத்துல அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு வந்து தாராளமா வந்து போயிடுங்க. அதே மாதிரி உங்களோட அழுகை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்கு, ரொம்ப கவலை இருக்கு அப்படின்னா யாருக்கிட்டேயும் ஃபோன் பண்ணியோ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க யாருக்கிட்டையாவது இருந்தோ தயவு செஞ்சு அவங்க முன்னாடி வந்து அழாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணி அழறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அழறீங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கவங்க எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றது தெரியாது. பட் நமக்கு நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை யாருக்கிட்டையாவது வந்து கொட்டணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து இருக்கும். பட் அந்த சைடில் இருக்கவங்க அவங்களோட ஃபீலிங்ஸை எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்கன்றது வந்து தெரியாது. மேபி நாளைக்கு இது வந்து நீங்க ஒரு பர்சனலான ஒரு விஷயம் ஷேர் பண்றீங்க, ரொம்ப அழுது எமோஷனலா சொல்றீங்க. இந்த விஷயம் அவங்களுக்குள்ள மட்டுமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் அப்படியே வச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது அப்படியே மூவ் ஆன் ஆகி அடுத்த ஒருத்தவங்களுக்கு வந்து போகும். அப்போ நாளைக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் போது நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன், உன்னை நம்பி தானே நான் ஒரு விஷயத்த வந்து சொன்னேன், பட் நீ வந்து அதை இன்னொருத்தங்க கிட்ட சொல்லியிருக்கியே அப்படின்றது நம்ம காதுல விழும்போது அது நமக்கு இன்னும் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து கொடுக்கும். நம்ம ஏன் இவங்க கிட்ட அழுதோம், ஏன் இவங்க கிட்ட நம்ம இதை வந்து சொன்னோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கிட்டையும் உங்களோட ஃபீலிங்ஸை ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, தப்பே கிடையாது. பட் உங்களோட கவலையை உங்களோட அழுகையை வந்து யார் முன்னாடியும் வந்து வேஸ்ட் வந்து பண்ணாதீங்க. அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸாக தான் கண்டிப்பாக மாறும். இப்போ என்ன அழவே மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே அழுவேன், பயங்கரமாக வந்து அழுவேன். ஒன்று என் ஹஸ்பண்ட் முன்னாடி வந்து அழுவேன். பட் இப்போ நான் அதை வந்து சுத்தமாக பண்ணுறதே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா நான் அழுதா என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போகிறாங்க. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. இப்போ எனக்கு ஏதாவது ரொம்ப கவலை இருந்துச்சு, எனக்குமே இருக்கும். இப்போ கூட பாருங்க ஒரு பார்சல் ஆக்சுவலாக பிரிச்சுட்டு வந்தேன். காட்டன் சாரீஸ் வந்து ஒரு இடத்துல பே பண்ணி வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் அனுப்பின சாரீ நல்லா இல்லை, திரும்ப ரிட்டர்ன் போட்டிருந்தேன். நல்லா இல்லை, இந்த சாரீ வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்சல் வந்திருக்கு. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாரியில் அந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இழெல்லாம் விட்டுருக்கு. இந்த மாதிரி சாரியெல்லாம் நான் யாருக்கும் வந்து கொடுக்க முடியாது. எனக்கு அவ்வளோ டிப்ரெஷனாக இருக்குது. ஏன்னா ஒரு ரூபாய்க்கும் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். எனக்கு அவ்வளோ மனசு ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு அப்படி ஒருத்தங்கிட்ட போய் மாட்டியிருக்கு. நான் இதுக்கு ஷிப்பிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 1500 கிட்ட செலவு பண்ணிட்டேன். பட் இந்த 1500 நான் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது எனக்கு மட்டும்தான் வந்து தெரியும். இது மாதிரியெல்லாம் என்னோட லைஃப்லேயும் அப்பப்போ நிறைய வந்து கவலை வந்து இருக்கும். எனக்கு அப்படியே கத்தி அழணும் போல இருக்கும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா யார் முன்னாடியும் அழமாட்டேன்.
எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட பூஜை ரூமில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் சாமி கிட்ட தான் உட்காந்து அழுவேன். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்னை ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்துற, நான் யாருக்கு என்ன பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து கேட்பேன். இன்னும் சில டைம் ரொம்ப அமைதியா உட்காந்து வெறும் சாமியை தான் பார்த்துட்டு இருப்பேன். பட் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே வந்திருக்கும். அந்த பூஜை ரூம்ல இருந்து வரும்போது சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், என் கஷ்டம் எல்லாத்தையும் நான் அந்த ரூம்ல உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். இதுக்கப்புறம் நான் இந்த பிரச்சனையை பத்தி யோசிக்க மாட்டேன். இதுக்கான பதில் என்னவோ அதை நீ தான் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவேன். நிஜமாவே மனுஷங்கிட்ட சொல்லி ஆறுதல் தேடுறதை விட கடவுள் நமக்கு பதில் சொல்வாரான்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு கடவுள் பதில் சொல்றாரு, நான் வந்து நம்புறேன். அதனால ஒரு 10 நிமிஷம் நான் அப்படி உட்காந்து நான் என்ன விஷயம்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் அந்த பூஜை ரூம்ல உட்காந்து சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப லேசா வந்து ஆயிடும். ஏன்னா மனுஷங்க என்னைக்கா இருந்தாலும் நம்ம சொல்ற விஷயத்த அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அது நம்ம ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சண்டையோ ஏதோ ஒரு பிரச்சனையோ அவங்க வந்து நார்மலா சொன்னா கூட நமக்கு அது ஹர்ட் ஆகும். அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன், அதை நீ இப்படி என்கிட்ட இப்ப நீ சொல்றல அப்படின்னு அது நமக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கும். பட் கடவுள் வந்து அந்த மாதிரி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. நமக்கு கஷ்டத்துக்கான பதில் வந்து கண்டிப்பா அவர் வந்து நம்ம கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என்னோட கஷ்டம் அப்படின்னா நான் கண்டிப்பா கடவுள்கிட்ட மட்டும்தான் அழுவேன். அடுத்தவங்க முன்னாடி வந்து அழறதே கிடையாது. மேபி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா அந்த கண்ணுல இருந்து தண்ணி வரும். அது வந்து ஹாப்பியா வந்து அழறது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா யார் முன்னாடியும் அழாதீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கும் நல்லது. எப்பவுமே உங்களுக்கு நல்லது வந்து கிடையாது. இதுவா இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லுவாங்க. அவர் தானே உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு கொடுக்க போறது அவர் தான் நான் நம்புறேன். நீங்க அப்படி நம்புனீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரிலீஃபா வந்து இருக்கும். மனுஷங்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பா அதுக்கான தீர்வெல்லாம் கிடைக்காது. மேபி 2 வார்த்தை ஆறுதலான 2 வார்த்தை வேணா கிடைக்கலாம். அது உண்மையான ஆறுதலா பொய்யான ஆறுதலான்றது கொஞ்ச நாள் கழிச்சுதான் நமக்கே வந்து தெரியும். அதனால அப்படி வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்மளோட அழுக யாருக்காக அழறோம் அப்படின்றதுல வந்து இருக்கு. நம்மள மதிக்கிற ஒருத்தங்களுக்காக நம்ம அழறோம் அப்படின்னா அது வந்து தப்புலாம் சொல்ல மாட்டேன். பட் நீங்க ஒருத்தர் பின்னாடி போறீங்க, உங்களை ஒருத்தங்க மதிக்கவே இல்லை, ஆனா நீங்க திரும்ப திரும்ப துரத்தி துரத்தி அவங்க பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க ஃபேமிலியில இருக்கவங்களா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க மாமியார் வீட்டு சைடா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். பட் உங்களை அவங்க மதிக்கல, உங்களோட அழுகைக்கு அவங்க மரியாதை கொடுக்கல, நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு நம்ம ஒருத்தங்க கிட்ட அழறோம் அப்படின்னா நம்ம அவங்க மேல பயங்கர அஃபெக்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்றதுனாலதான் நம்ம வந்து அழறோம். பட் இவ அழறா, நம்ம வந்து ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணுவோம், ஓவரா வந்து பாத்தீங்கன்னா இவளை நம்ம மதிக்கவே கூடாது அப்படின்னு ஆட்டிடியூட் காட்டுறவங்க முன்னாடி நீங்க அழுதீங்க அப்படின்னா அவங்களோட கண்ணீருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேல்யூவே வந்து இருக்காது. யாருக்காக நம்ம அழறோம் அப்படின்றதுல வந்து இருக்குல்ல, நம்மளோட கண்ணீருக்கு கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்குன்னு நான் வந்து நம்புறேன். அதனாலதான் சொல்லுவாங்க கடவுள்கிட்ட உட்கார்ந்து நம்ம கண்ணீர் விட்டு ஒரு விஷயத்த கேட்கும் போது அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஏன்னா நம்மளோட கண்ணீருக்கு அவ்வளோ பவர் வந்து இருக்கு. அதையே நம்ம வந்து நம்மள புரிஞ்சுக்காத ஒருத்தங்களுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஏன் அந்த அழுகையை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணோம்? நம்மளோட கண்ணீருக்கு கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்கு. அதனால உங்களை புரிஞ்சுக்கிறவங்களுக்காக நீங்க ஒரு நிமிஷம் அழறீங்க அப்படின்னா அதுல ஒரு பலன் வந்து இருக்கு. பட் உங்களை புரிஞ்சுக்காத ஒருத்தங்களுக்காக, உங்களை ஹர்ட் பண்ற ஒருத்தங்களுக்காக நீங்க திரும்ப துரத்தி துரத்தி போய் அழுதுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வேல்யூ இருக்காது. உங்களுக்கான வேல்யூமே கண்டிப்பா வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட வேல்யூவே தெரியல. அவங்களோட அழுகைக்கான வேல்யூ எங்க இருந்து அவங்களுக்கு தெரிய போகுது? அவங்க நிஜமாவே உங்களை உண்மையா நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நீங்க ஒரு லெவலுக்கு மேல பயங்கரமா அழறீங்க அப்படின்னும் போது ஐயோ நமக்கு பிடிச்சவங்க வந்து அழறாங்க, அவங்களை வந்து நம்ம சமாதானப்படுத்தணும், இதுக்கு மேல அழாம பாத்துக்கணும் தான் நினைப்பாங்களே தவிர திரும்ப திரும்ப உங்களை எல்லா விஷயத்துக்கும் அழ வைக்கிறவங்க கண்டிப்பா அவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களாவோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாவோ வந்து அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதா வந்து கண்டிப்பா வந்து இருக்காது. அதனால அந்த மாதிரி ஆளுங்களுக்காக கண்டிப்பா வந்து அழாதீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அழுகை வந்து ஒரு அடையாளமா மாறிடக்கூடாது. கண்டிப்பா இவ எங்க போனாலும் வந்து எது சொன்னாலும் உடனே அழுதுருவா அப்படின்ற பேர் மட்டும் எப்பவுமே வாங்கிடாதீங்க. நான் என் லைஃப்ல என்னோட கல்யாணம் ஆகி என் பசங்க பிறக்கிற வரைக்குமே நான் அப்படிதான் வந்து இருந்தேன். யார் சொன்னாலும் ஐயோ தேவினா அப்படிதான் இருப்பா, அழுதுகிட்டே இருப்பா அப்படின்னு. பட் இப்ப நான் அப்படி இருக்கேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் அந்த அழுகை என்னைக்கு வந்து அடுத்தவங்க முன்னாடி அழாம நிறுத்தினனோ அன்னையில இருந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஃபீல் பண்றேன். ரொம்ப போல்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எந்த இடத்துல பேசினாலும் என்னோட பாயிண்ட்ஸ் என்னவோ நான் அதை ஆர்கியூ பண்றேன். பட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த இடத்துல என்னால அழ முடியாம இருக்கலாம், பட் நான் தனியா வந்து நிறைய நாள் வந்து அழுதுருக்கேன். ஆனா அது மத்தவங்களுக்கு வந்து தெரியாது இல்ல, மத்தவங்க முன்னாடி அது என்ன வீக்கா காமிக்காது இல்ல, மத்தவங்க முன்னாடி இவ இப்படிதான் அப்படின்னு நம்மள ஜட்ஜ் பண்ண வைக்காது இல்ல, இவ எது சொன்னாலும் அழுவா அப்படின்ற ஒரு பேர் நமக்கு கிடைக்காது இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பேரு மட்டும் கண்டிப்பா எப்பவுமே வந்து வாங்கிடாதீங்க. அழுங்க, ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அந்த அழுகைக்கான வேல்யூ இருக்க இடத்துல நம்ம வந்து அழலாம். அதே மாதிரி நம்மளை விட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது அக்கா என்னோட அம்மா இல்ல, என்னோட அப்பா இல்ல,
பட் அவங்க இடத்துலாம் கண்டிப்பா யாராலையும் ஃபீல் பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் இல்ல, கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்க. அதெல்லாம் நிஜமாவே ரொம்ப பெயினான ஒரு விஷயம்தான். பட் இறந்து போனவங்களுக்கு நீங்க இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது அவங்க உங்க கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அழ வச்சிருப்பாங்களா? நீங்க அவங்க இல்லைன்னு தானே அழறீங்க. இதுவே உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ கண்டிப்பா பெரிய வழியா தான் வந்து இருக்கும். நான் இல்லைன்னுலாம் வந்து சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க உடஞ்சு உடஞ்சு ஒரு நாளும் அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது அவங்க அவங்க பக்கத்துல தான் அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அப்போ என் பொண்ணு நான் இல்லாம இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு பார்த்து இல்ல என் கூட பிறந்தவங்க வந்து நான் இல்லாம இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நீங்க கஷ்டப்படுறத பார்த்து உங்களை விட அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அது தாங்கவே முடியாத ஒரு வழிதான். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க நம்மளோட இவ்வளவு நாள் ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்ல வந்து இருந்தாங்க. பட் இப்ப அவங்க இல்ல. அவங்க வந்து நம்ம கூட வந்து ஒரு என்ன சொல்றது? நம்மளால அவங்கள வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் அவங்களோட நம்ம உருவமா தான் வந்து இல்லையே தவிர, உங்கள சுத்தி தான் அவங்க எப்பவுமே வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்ன தேவைன்னா, நீங்க ஹாப்பியா இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து தேவை. அதனால அவங்கள நினைச்சு எப்பவுமே அழுதுட்டே இருக்காதீங்க. ஒரே விஷயம் மட்டும் நம்புங்க. கண்டிப்பா என் கூட தான் நீங்க இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். என் லைஃப்ல நான் நல்ல விஷயங்கள் வந்து பண்ணணும். நான் சந்தோஷமா இருக்கணும். அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க. ஏன்னா நீங்க உடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இல்லாத ஒருத்தவங்களுக்காக நீங்க அழறீங்க. பட் நீங்க அழறத பார்த்துட்டு உங்களோட பசங்களோ, உங்களோட ஹஸ்பண்டோ, உங்கள சுத்தி இருக்கவங்களோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா ஒருத்தவங்க இல்லாதது பெரிய வலிதான். நான் இல்லன்னுலாம் சொல்லவே மாட்டேன். பட் நீங்க அழறது அவங்களுக்கு ஹாப்பினஸ குடுக்குமான்றத மட்டும் யோசிங்க. உங்கள சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் கஷ்டத்த குடுக்குது அப்படின்னும்போது, நீங்க ஏன் அத மாத்திக்க கூடாது அப்படின்றது தான் என்னோட கேள்வி. அத கண்டிப்பா மாத்திக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் அழறதுல தப்பு இல்ல. ஆனா டெய்லி அதையே நெனச்சு அழுது உங்கள நீங்க வீக் ஆயிட்டு, வீட்ல எந்த வேலையும் செய்யாம, சமைக்காம, உங்களோட பசங்கள பாத்துக்க முடியாம அப்படி இருக்கிறது, அதுவே உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்கும். ஏன்னா நான் என் வீட்ல எதுவுமே பண்ணல, என் பசங்களுக்காக எதுவுமே பண்ணல, என் ஹஸ்பண்டுக்காக எதுவுமே பண்ணல. உங்க லைஃப்ல எந்த மாதிரியான பிரச்சனை வேணா நடந்திருக்கட்டும், அது எல்லாத்துல இருந்தும் அழுக வந்து அதுக்கான தீர்வா வந்து கண்டிப்பா வந்து இருக்கவே இருக்காது. அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, இது எப்படி நம்ம அடுத்தது ஃபேஸ் பண்ண போறோம், இது எப்படி நம்ம சமாளிக்க போறோம், அதை எப்படி கடந்து வர போறோம் அப்படின்றது தான் இதுக்கான பதிலா வந்து இருக்கும். நான் சொல்ற விஷயங்கள் தப்பா கரெக்டாலாம் எனக்கு வந்து தெரியல. பட் இதுல உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் சரியா பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து எடுத்துக்கோங்க. இதுல நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.